என்ன பார்த்து யாரும் தெரியாதுன்னு சொல்றியே? உனக்கு என்ன மெமரி லாஸா? ஏய் ராஸ்கல், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் போனா போகுது, இன்னும் என்னென்ன பொய் சொல்றேன்னு பார்க்கதாண்டா பொறுமையா இருந்தேன். ஆனா நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. டேய், விளையாடிட்டு இருக்கியா? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் தங்கச்சி ஆதியை தான் விரும்புனா, ஆதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கடா. ஏய், இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஏய், மரியாதையா வெளியே போடா, வெளியே போடானா. என்ன மச்சான், நான் பேசிட்டு இருக்கப்பவே பொசுக்குன்னு சட்டையை பிடிச்சிட்டீங்க. உங்க வீட்டோட மாப்பிள்ளைன்னு ஒரு மரியாதை வேணாவா? தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மித்ராவும் நானும் காதலிச்சது உண்மைதான். நான் எதுக்கு மறைக்கணும்? அதை விட அக்மார்க் உண்மை. எனக்கான நியாயம் கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். இந்த போட்டோல இருக்க பொண்ணு பேரு பாரதி. இந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி பக்காவா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, எங்க 2 பேருக்கும் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் சிங்கிள் ஷாட்ல ரெடி பண்ணி கொடுத்துடணும். நான் உங்களுக்கு மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். ஏய் குமார், சத்தமா பேசாதப்பா. சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். என்னது, நம்ம பாரதி மேடத்தோட போட்டோவை காட்டி இந்த குமார் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே. என்னமோ நடக்குது, ஏதோ தப்பா இருக்கு. இதை உடனே மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நீங்க யாரோ ஆள் மாதிரி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்களே. ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க எதுக்காக இப்போ இங்க வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாமே தெரியும். என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா நீங்க இந்த விஷயத்த மித்ராவும் பவானியும் சொல்லிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியும். சூப்பர் பாரதி. அது சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அடுத்து போலீஸுக்கு தானே ஃபோன் பண்ண போறீங்க? இல்லைங்க, உங்களை என்ன பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க சொல்ல போறேன். என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? பின்ன இருக்கும் தானே. நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நீ நினைச்சிருப்ப. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இது பாரதி 2.0. இனிமே நான் அடிக்கிற அடியெல்லாம் இப்படிதாண்டி இருக்கும். என்னோட புருஷனை கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்த்தல, மவள உனக்கு வச்சிருக்கேன் பாரு பெரிய ஆப்பு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பாக்குறேன். காதலிக்கும் போது நானும் அவளும் பீச் பார்க்கின் சுத்தின போட்டோ எல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம். பாருங்க. இந்தாங்க, நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரியும். என்ன சார், பாத்தீங்கல்ல? இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரியே இருக்கா? என்ன சுதாகர், அமைதியா நிக்கிற? அவன் சொல்ற மாதிரி அதுல இருக்கா, இல்ல அவன் பொய் சொல்றானா? அவன் சொல்ற மாதிரி தான் இருக்கு பாட்டி. ஐயோ ஐயோ, சத்தியமா சொல்றேன், இவன் எந்த காரணத்துக்காக இப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்பவும் சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனை நம்பாதீங்க. ஏ போதும் மித்ரா, இதுக்கு மேல
நீ என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்றத என்னால கேட்கவே முடியாது. இனி ஒரு தடவை என்ன பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், டேய், டேய், ஐயோ செகண்ட் மேரேஜா? சாரி சிஸ்டர், சாரி. ஐயோ ஏய் மித்ரா, எங்க ஓடுற? எங்க போற மித்ரா? முதல்ல என் முன்னாடி வந்து நில்லு. வா. என்னங்க, அவளை மேரேஜ் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஐயோ வா மித்ரா, அப்பா. வா. வா. ஆதி, நீ ஏய், ஆதி, ஆதி, அட, ஆதி, வா. please, ஆதி, அவனை நம்பாதீங்க, ஆதி. நீங்க இப்படி வாங்க. அவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. தாலிதான் என்னாச்சு? பிரதர், ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அவசரப்படுறீங்க. பிரதர், எந்த குழப்பமும் கிடையாது. எங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அக்மார்க் உண்மை. மித்ரா எதுக்காக இப்படி மாறிட்டான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நான் தான் மித்ராவோட காதலன், கணவன். இப்ப நான் தாலி கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முழுசா புருஷன் ஆயிடுவேன். மித்ரா, நம்ம ஊர்ல இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்படாத பொண்ணுங்களே கிடையாது. கணவன் புருஷன் ரெண்டுமே ஒண்ணுதானே. இவன் எதையோ பேசி ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னடா நீயும் என்ஜாயா? ஆமா. வா மித்ரா, வா. டேய், நீ அடம் பிடிக்கிற? இங்க பாரு, Come on. மரியாதையா வெளிய போ. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி சொன்ன கண்டிப்பா நான் செத்துருவேன் மித்ரா. டேய், என்ன வேணா பண்ணி தொலை. சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போற வெளியில. டேய்,